Yes, நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஷின் நவம்பர் 2018 ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கேட்ட சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். எஸ், இல்லஸ்ட்ரேஷன் 117 புக்கில் இருக்குது. ஏ லிமிடெட் issued INR 1 crore convertible bonds on 1st July 2011. The bonds have life of 8 years and face value of INR 10 each, and they offer interest payable at the end of each financial year at the rate of 6% per annum. The bonds are issued at their face value, and each bond can be converted into one equity share in A Limited at any time in next years. Companies of similar risk profile have recently issued debt with similar terms, without the option for conversion, at the rate of 8% per annum required. Provide the appropriate accounting entries in the initial recognition. Calculate the stream of expenses across 80 years. Provide the accounting entries if the holders of bonds are to convert the bonds to ordinary shares at the end of third year. So, A லிமிட் வந்து ஒரு கோடி ரூபாய் கன்வர்ஷன் பாண்ட்ஸ் வெளியிடுறாங்க. அதோட லைஃப் வந்து 8 இயர்ஸ்ங்க. அதாவது வருஷம் வருஷம் 6% இன்ட்ரெஸ்ட் தராங்க. Bonds are issued at their face value, and each bonds can be converted into ordinary shares at any time within the 8 years. பட் கம்பெனிஸ் ஆஃப் சிமிலர் ரேட் வந்து 8% சொல்கிறாங்க. அதாவது ஒரு தேர்ட் இயரில் கன்வெர்ட் ஆர்டினரி ஷேர்ஸ் அட் எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் நாட் பிகினிங் ஆஃப் தேர்ட் இயர், எண்ட் ஆஃப் தேர்ட் இயரில் அந்த ஹோல்டர் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாருன்னா, ஷேரை கன்வெர்ட் பண்ணிட்டாருன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 14 மார்க்ஸ் தராங்க. சரி, நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துருக்கேன். இதை வந்து உங்களுக்கு ஆன்சர் நான் தரேன் தமிழில். So, compounding instrument as per Ind AS 109, as per the guidance of Ind AS 9, convertible bond என்பது compounding finance instrument. அதனால liability component, equity component நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே ப்ரெஃபரன்ஸ் வந்து liability component தான் தரப்போம். அப்போ liability எவ்வளவு? 1 கோடி ரூபாய் அவங்க கிளியராக சொல்லிட்டான் இல்லைங்க. 1 கோடி ரூபாய். சரி, 1 கோடி ரூபாய் அப்படிங்கும்போது அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்கவுண்ட் பார்ட் வந்து 8% தான் போகணும், ஏன்னா 6% போடக்கூடாது. அப்போ எடுத்தீங்கன்னா சிம்பிளாக வந்துடும் நமக்கு ஆன்சர். செக் பண்ணி பார்த்துக்குங்க, இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். நம்மளே போட்டு பார்த்து தான் கரெக்டாக இருக்கும். 2 3 4 5 இல்லையா, 6 7 8. 8 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ கிடைக்குதுன்னு கேள்வி. 1 கோடி ரூபாய் 6. ஸோ இதுதான் ஆன்சர் வந்துருக்கணும். ஸோ ரவுண்டு ஃபிகராக போடுறாங்க. நீங்கள் வந்து எக்ஸாக்டாக போட்டாலும் தப்பு கிடையாது. இப்போ 543, அப்போ 5 கோடியே 4,03,000 ரூபாய் போட்டால் சரியா அப்படின்னு கேட்டால் சரி. நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, இந்த ரவுண்ட் ஃபிகரை கரெக்டாக நீங்கள் வச்சு போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டான கன்செப்டாக இருக்கும். சரி, நான் வந்து இதை போட்டேன், ரவுண்டாக எடுத்து போட்டேன். சரி, அடுத்து வந்து 1 கோடி ரூபாய்க்கு 6%, அதாவது 6 லட்சம். 6% போட்டால் 6 லட்ச ரூபா. எத்தனை வருஷத்துக்கு தரீங்க நீங்கள்? 8 வருஷத்துக்கு தரீங்க. அப்போ இதுக்கும் 8% டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் போட்டால் இந்த கூட்டுத்தொகை வந்து உங்களுக்கு இப்போ நம்ம போட்டோம்னா 1/1.08 1 2 3 3 4 5 6 7 8. இதோட கூட்டுத்தொகை கண்டிப்பாக என்ன வரும்? 5.748866 வரும். அப்போ இதோட கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 34447,960. அப்போ இந்த ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம கூட்டு போகணும். அப்போ நமக்கு எல்லாமே திருப்பி நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், CFDEL. 1 கேஷ் 1 crore. 2வது ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூ எவ்வளோ தாங்க? 1 crore அல்லது 1 2 3 4 5 6 7 சைபர் மைனஸ் இந்த வேல்யூ ப்ரெசன்ட் வேல்யூ. அப்போ 88,50,960. ஸோ இந்த டிஃபரெண்ட் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? 3வது வந்து டிஃபரெண்ட் சொல்கிறாங்க. இந்த டிஃபரெண்ட்டு கண்டிப்பாக ஈக்குவட்டியாக தான் இருக்கணும், ஈக்குவட்டி காம்பனண்ட்டாக தான் இருக்கணும். அப்படின்னா
1 2 3 4 5 6 7 மைனஸ் 88 50 960. ஸோ 11 49 40. ஸோ இதுதான் வந்து ஈக்விட்டி காம்பனன்ட். என்னங்க, திஸ் இஸ் கால்ட் ஈக்விட்டி காம்பனன்ட். இப்போ இனிஷியல் ரெகக்னிஷன் போடணும் இல்லையா? ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி எப்படி போடுவேன் அப்படின்னா வெரி சிம்பிள். ஸோ நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தா கேஷ் தான் வருது. என்னங்க, என்ட்ரி நம்ம போடும்போது வெரி சிம்பிள், கேஷ் தான் உள்ள வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் 1 கோடி ரூபாய் உள்ள வருது. கேஷ் அக்கௌண்ட் எடுத்தால் 2 என்ன வாங்குனீங்க, டிபென்ச்சர்ஸ் வாங்குனீங்க. அப்போ உங்களுக்கு ஃபைனான்சியல் லைபிலிட்டின்னு கேட்டால் அட் த டைம் ஆஃப் ரெகக்னிஷன்ஸ் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி தான். அப்போ நீங்கள் லைபிலிட்டியாக தான் கன்சிடர் பண்ணணும். அது என்ன லைபிலிட்டி கன்சிடர் பண்ணணும்? ஃபினான்ஷியல் லைபிலிட்டி தான் நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்க அட் த டைம் ஆஃப் ரெகக்னிஷன். பட் இந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து ஈக்விட்டி காம்பனண்ட் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். அதனால வந்து கன்வர்சபிள் பாண்ட்ஸ் ஈக்விட்டி காம்பனண்ட் போகிறோம். லைபிலிட்டி காம்பனண்ட் ஈக்விட்டி காம்பனண்ட் அட் த டைம் ஆஃப். So being record to convertible bonds at the time of recognition is very important. So cash or bank account record to convertible bonds, financial liability or equity component of. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். 30th June. ஏன்னா எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படின்னும் போது அவங்க சொல்கிறான் இது வந்து 1 ஜூலை 2012 ஃபர்ஸ்ட் இயர். அப்போ என்ன ஆகும்னா இந்த லோன் அமௌண்டைசேஷன் டேபிள் நம்ம போட்டாகணும். லோன் அமௌண்டைசேஷன் ரேட்னா இந்த அமௌண்ட்டு எடுத்துருப்போம், இதுக்கு 10% போடுறோம். ஸோ 8% சாரி 8% போட்டு இந்த அமௌண்ட் வரும். ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ தான் கொடுத்துருப்போம், 6 lakhs தான் நீங்கள் கேன்வஸ் பே பண்ணியிருப்பீங்க. மியூச்சுவல் டிஃபரன்ஸ் வந்து லைபிலிட்டி வந்து என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அதாவது ஃபினான்ஸ் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ. ஸோ ஃபினான்ஸ் காஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டூ டு கேஷ் 6 lakhs. மிச்சம் கொடுத்து லைபிலிட்டி தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஏன் லைபிலிட்டியை கன்சிடர் பண்ண போகிறேன்? தட் இஸ் மை லைபிலிட்டி, நாட் ஈக்விட்டி போர்ஷன்ஸ். ஈக்விட்டி போர்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டும் 8% போட்டுருக்கணும். அதே மாதிரி 31 3 போட்டாச்சு, 13 14 சொல்லிட்டு நீங்கள் 8 ஆண்டு முடிவில் வந்து நீங்கள் போடுறீங்க. சரி, லாஸ்ட் அந்த 8வது பார்ட் அப்படி என்ன ஆகும்? தேர்ட் இயரில் என்ன ஆகுனா இவர் வந்து ஹோல்டர் வந்து என்ன செஞ்சாரு, ஹோல்டர் யூட்டிலைஸ் த ஆப்ஷன் தட் மீன்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுறாரு. என்னது, டிபென்ச்சர்ஸ்லாம் என்னவா மாற்றிடுறாரு, அவர் ஷேராக மாற்றிடுறாரு. அப்போ ஷேர் உள்ளே வந்துருச்சு, டிபென்ச்சர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஷேராக உள்ளே வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் என்ன செய்யறாரு, கேஷ் வேணாம் அப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்ன செஞ்சுருப்பீங்க, ஃபினான்ஷியல் லைபிலிட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்னு போட்டிருப்பீங்க சாதாரணமாக நீங்கள் கேஷை ரெடீம் பண்ணீங்கன்னா. பட் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறீங்க, இது பண்ணலை. ஸோ நாம் வந்து என்ன செய்ய போகிறோம், ஷேர் தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது அந்த லைபிலிட்டி வந்து என்ன செய்யும், ஃபினான்ஷியல் லைபிலிட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். இதுக்கு என்ன வந்துடும், ஃபினான்ஷியல் லைபிலிட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். அவ்வளோதான். அப்போ ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சிங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எழுதி வச்சிங்க எவ்வளோ, 88,50,960 ரூபா. ஈக்விட்டி போர்ஷன் வந்து 11,49,40 ரூபா. பட் இப்போ நீங்கள் அந்த தேர்ட் இயரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ தேர்ட் இயரில் இந்த கேரிங் அமௌண்ட் அட் த தேர்ட் இயர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஷேர் கேபிட்டல் அண்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும் இல்லவா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அப்போ இனிஷியல் ரெகக்னிஷன் போட்டோன்னே தேர்ட் இயரில் என்ன வேல்யூக்குன்னா தேர்ட் இயருக்கு நீங்கள் டேபிள் போட்டு தான் தெரியும். யூ ஹேவ் டு புட் த டேபிள். அப்போ நம்ம டேபிள் போட்டாகணும் இல்லவா? சரி, நானே இந்த டேபிள் கொடுத்துறேன். அப்போ எல்ஏட்னு சொல்லுவாங்க அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா. அப்போ நான் என்ன சொன்னேன், 8 லட்சத்தி ப்ரெசன்ட் வேல்யூ வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, இனிஷியல் எக்ஸ்பென்சஸ் போடும்போது 88,50,960 ஃபர்ஸ்ட் இயர் 88,50,960. இது 8% இன்ட்ரெஸ்ட்டு 7,08,077.
ஸோ ரீபேமெண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க? 6 லேக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் க்ளோசிங் வேல்யூ? வாட் இஸ் யுவர் க்ளோசிங் வேல்யூ? இப்போ க்ளோசிங் வேல்யூ என்ன இருக்குன்னா 8,95,000 83,58,726 வருது. எப்படி? அதையும் சொல்லித்தரேன். 88,50,960 இன்ட்டு 8% ப்ளஸ் 88,50,960 மைனஸ் 6 லேக் 89,59,36 ரூபா. சரி, இதுக்கு 8%, 7,16,722 இப்போ 89,58,36 இப்போ 89,50,36 ப்ளஸ் 7,16,722 மைனஸ் 6 லேக் அப்போ 90,66,000 ரூபாய். 90,66,758 90,66,758 இன்ட்டு 8%, 7,25,340 7,25,340 6 லேக் அப்போ ப்ளஸ் 90,66,758 மைனஸ் 6 லேக் 91,92,000 91,92,098. இதுதான் வந்து அதோடைய கேரிங் வேல்யூவாக இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. எஸ், திஸ் இஸ் தேர் கேரிங் வேல்யூ. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் கேரிங் வேல்யூவாக இருந்திருக்கும். 91,92,098 ப்ளஸ்ஸு நீங்கள் ஈக்விட்டி போர்ஷன் ஒரு அமௌண்ட் சொல்லிட்டீங்க பாருங்க, 11,49,000 11,49,040 ரெண்டுத்தையும் கூட்டுங்க பார்க்கலாம். ப்ளஸ் 11,49,040 ஸோ 103 41 138 இந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? அப்போ ஷேர் கேப்பில் என்ன போடுவீங்க அப்படின்னா ஃபினான்சியல் லைபிலிட்டி டெட்டா டு ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு சொல்லல அண்டு ஷேர் ப்ரீமியம். அப்போ ஷேர் கேபிட்டல் அண்டு ஷேர் ப்ரீமியம் இதுதான். அப்போ உங்களோட ஈக்விட்டி காம்பனண்ட்டுக்காக எடுத்து வச்ச அமௌண்ட்டையும் இதையும் நீங்கள் முடிச்சிடுறீங்க. அப்போ ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் அப்போ வந்து எவ்வளோ இது 1,03,41,138 ஃபினான்ஷியல் எப்படி எவ்வளோ இருக்குது 91,42. இங்கே வந்து ஈக்விட்டி காம்பனண்ட் அதையும் சொல்லிடணும். ஈக்விட்டி காம்பனண்ட் ஃபினான்ஷியல் எப்படி எவ்வளோ சொல்கிறீங்க 91,92,000 91,92,098. அடுத்தது 11,49 11,49,040 இது ரெண்டுத்தையும் போட்டு இந்த அமௌண்ட் வரும். சரி, இப்போ லாஜிக்கலாக யூ அண்டர்ஸ்டுட். ஸோ எதுக்காக வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து என்ன சொன்னால் இந்த கான்செப்ட் பிரகாரம் வந்து செட்டில்மெண்ட் வந்து கேஷ் ஆகிறது கிடையாது. நோ செட்டில்மெண்ட் இன் கேஷ், நோ செட்டில்மெண்ட் இன் கேஷ். செட்டில்மெண்ட்டு கேஷில் ஆகிறது கிடையாது, நம்மளெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ நான் வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டி இப்போ இது வரைக்கும் நான் எடுத்து வச்சது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து 8 லட்சம் தான்.
ஆனால் ஏன் இந்த 91 லட்சம் ஆயிடுச்சுன்னா இனிஷியல் ரெக்கக்னேஷன் தான் வந்து 8 லட்சம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் 8 வருஷத்துல ஃபர்ஸ்ட் 1 2 3 3 இயர் போகும்போது என்னுடைய க்ளோசிங் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, 91,92,000 இருக்குது. ஆனால் நான் ஈக்விட்டி கன்வர்ஷன் இப்போ நான் வந்து ஒரு ஈக்விட்டி வாங்க போகிறேன்னா ஈக்விட்டிக்கான எடுத்து வச்ச அமௌண்ட் எவ்வளோங்க, 11,49,000. அப்போ ஐ ஹாவ் டு டிஸ்சார்ஜ் 91 lakh அண்ட் ஐ ஹாவ் டு டிஸ்சார்ஜ் ஈக்விட்டி அமௌண்ட் ஆல்சோ. இந்த 2 அமௌண்ட்டும் சேர்த்து தான் நான் ஈக்விட்டி தரப்போகிறேன். இப்போ வாட் இஸ் மை ஈக்விட்டி? திஸ் இஸ் மை ஷேர் கேபிட்டல் அண்டு ஷேர் ப்ரீமியம்ஸ். இப்போ அந்த ஃபேர் வேல்யூல நம்ம போன தடவை நம்ம கண்டுபிடிச்சோம். இயர்லியில நம்ம என்ன செஞ்சோம்னா செட்டில்மெண்ட் பண்ணும் பொழுது சார் அந்த லேட்டஸ்ட் அமௌண்ட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். அதாவது போன சம்மில் நம்ம பார்த்துருப்போம், அதெல்லாம் எதுவுமே இங்கே தேவையில்லை. கன்வர்ஷன் எங்கே தேவையில்லை. பிகாஸ் ஏன்னா ஒரு 3 வருஷம் முடிச்சு என்ன செஞ்சு வாங்கிட்டாரு. அப்போ இந்த முக்கியமான தேர்வு குறிப்புகள் என்ன பார்த்தீங்கன்னா, கன்வர்ஷனல் பாண்டான்னு பார்த்தா அது காம்பவுண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். லைபிலிட்டி வந்து ப்ரெசென்ட் வேல்யூ 8% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கும். ஈக்விட்டி வந்து ரெசிடுவல் அமௌண்ட் தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இன்ட்ரெஸ்ட் வந்து எஃபெக்டிவ் ரேட் எடுத்துக்கங்க. கன்வர்ஷன் போது எதுவும் செய்ய தேவை, லாஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்ய ரெகனைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இதே அவர் கேஷாக ரிடம்ஷன் பண்ணிக்கிறாங்க, அந்த 3 இயர்ஸ் முடிச்சு கேஷாக வாங்கிட்டாருன்னா அப்போ வந்து லாஸ் நீங்கள் கொண்டு வரணும். இப்போ கேஷ் வந்து இப்போ இவர் வந்து ஷேராகவே வாங்கிட்டாரு. இப்போ ஹோல்டர் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சிடறாரு, கன்வெர்ட் பண்ணிடுறாரு ஷேர் அப்படிங்கும்போது இப்போ ஷேர் தான் நம்ம போகும்போது இதில் லாஸ் வந்து ரெகனைஸ் பண்ண வேண்டிய அவசியம். லாஸ் ஷுட் நாட் ரெகனைஸ் அப்படின்றது முக்கியமான